ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தையல் மிஷினில் எப்படி நூல் கோக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து இப்போ தான் வந்து நீங்கள் நியூவாக வந்து டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினில் மேலே வந்து ஒரு நீடல் மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி நூலை வந்து மாட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. அதில் ஒரு யூ ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நூலை மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக நடுவில் கேப் இருந்து உங்களுக்கு ஒரு வளைய மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து மேலேருந்து கீழ் வாக்கில் நூலை வந்து சுற்றிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இதில் வந்து நல்ல டைட்டாக நூலை வந்து மாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆங்கிள் மாதிரி நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதில் வந்து நூல் வந்து கோத்துக்கோங்க. ஓகேங்களா, அது ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நூல் வந்து கோத்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஆங்கிளில் வந்து நூல் மாட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடலில் வந்து நூல் கோக்கணும். நீடலில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே கோத்துடலாம். உங்களுக்கு சப்போஸ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நூலை வந்து நல்ல ஷார்ப்பான சிசரில் ஒரு கட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நூல் கோத்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து நூல் வந்து கோர்த்துருக்கலாம். சரிங்களா, இதுதான் வந்து மிஷினில் மேலே வந்து நம்ம நூல் கோக்குறது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாபினில் வந்து எப்படி நூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி மிஷினில் வந்து மாட்டுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் பாபின் கேஸில் வந்து நூல் மாட்டிட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா பாபின் கேஸில் ஒரு கேப் இந்த மாதிரி இருக்கும். அதில் நூல் வந்து இந்த மாதிரி டைட்டாக வந்து மாட்டிக்குவோங்க. சரிங்களா, மாட்டிட்டு லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா மேலே வரும். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கும். அது லைட்டாக அப்படியே மேலே இழுத்திங்க அப்படின்னா அப்படி மேலே வரும். சரிங்களா, ஸோ அந்த ஆங்கிள் வந்து மேலே எடுக்காமல் நீங்கள் வந்து மிஷினில் மாட்டினீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகாது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடில் மாதிரி லைட்டாக நீட்டிகிட்டு இருக்கும். அதில் வந்து இந்த பாபின் கேஸ் வந்து நம்ம மாட்ட போகிறோம். இப்போ அந்த மேலே அந்த ஆங்கிளை தூக்கிக்கிட்டே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே அது கரெக்டாக போயிட்டு அந்த ஆணியில் வந்து மாட்டிக்கும். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஷினை லைட்டாக வந்து லோட் பண்ணுங்கள். லோட் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கிற நூல் வந்து கீழே போயிட்டு அந்த பாபின் கேஸில் இருக்கிற நூலை இழுத்து மேலே கொண்டு வரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா, நம்ம வந்து மிஷினில் இப்போது நூல் கோத்தாச்சு, ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளாத் போட்டு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது மிஷினில் எப்படிடா நூல் கோக்குறது அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வீடியோவை கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த காட்டன் பெஸ்ட்டு வந்து காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்டு போட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்மளுடைய வீல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் மிஷின் வந்து லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, அது வந்து ரிவர்ஸ் மட்டும் போகாமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ரிவர்ஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு நூல் சுற்றிக்கும், உள்ள சிக்காயிடும், கட் ஆகிடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து பெடலிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெடலிங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி உங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கட் பண்ணிவிடவா இந்த வீடியோ?